Good morning students. Today we are going to learn equation of a plane passing through three given non-collinear points. Okay பாப்பா. So நம்ம ஆல்ரெடி வந்து plane equation நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தானப்பா. ஸோ பிளேன்னு சொல்லும்போது ஒரு வெக்டார் பாசிங் த்ரூ a given point அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டோம். தென் இன்டர்செப்ட் ஃபார்ம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துக்கிட்டோம் கரெக்டு தானப்பா. ஸோ இது பிளேனில் தான்ப்பா நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சரியாப்பா த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலாஸ் எப்படி வரேன்னு பார்க்குறோம் சரியாப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் இக்குவேஷன். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னன்னு பார்க்குறோம் ஓகேவாப்பா. இஃப் த்ரீ நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வித் பொசிஷன் வெக்டார்ஸ் a vector b vector c vector are given. So three vectors are given ஓகேவாப்பா. a vector b vector c vector. So three vectors are given. Then the equation of the plane passing through the given points in parametric form is அதோட parametric form என்னன்னு சொல்லி பாருப்பா. இதை கொடுத்துருக்காங்க பாருப்பா. r vector is equal to ஏன்னா நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாப்பா a b c ஓகேவா. ஸோ அப்போ r vector is equal to a vector plus s into b vector minus a vector plus t into c vector minus a vector ஓகேவாப்பா. a point first point then b vector minus a vector then next point c vector minus a vector ஓகேவாப்பா. இதுதான் parametric form of vector equation ஓகேவாடா. then non parametric form of a vector equation. so non parametric formனா அதோட vector equation ஓட ஃபார்ம் பாருப்பா என்னன்னு இதாக கொடுத்துருக்காங்கப்பா. r vector minus a vector dot b vector minus a vector cross c vector minus a vector equal to 0 சரியாப்பா. இதே மாதிரி தான் பட் r vector minus a vector அதாவது b vector minus a vector அதாவது பேராமெட்ரிக் ஃபார்மே இதையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோப்பா. அந்த a vector நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோன்னா r vector minus a vector. ஸோ r vector minus a vector dot b vector minus a vector cross c vector minus a vector equal to 0. இது வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஓகேவாப்பா. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா இது. தென் கார்டீசியன் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்துக்கோப்பா. x1 x2 ஏன்னா நமக்கு 3 பாயிண்ட்ஸ் given. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுக்கிறேன்னா x1 y1 z1 செகண்ட் பாயிண்ட் x2 y2 z2 தேர்ட் பாயிண்ட் x3 y3 z3 அப்படி 3 பாயிண்ட்ஸ் நீ எடுத்துக்கிட்டேன்னா அதோட கார்டீசியன் ஃபார்ம் இதாக கொடுத்துருக்காங்கப்பா. டிட்டர்மினன்ட் x minus x1 y minus y1 z minus z1 then x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 next one x3 minus x1 y3 minus y1 z1 z3 minus z1 equal to 0 சரி. அப்போ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு காலம் மொத்தமாகவே x1ஆல் பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட் ஒன் y1ஆல் பண்ணுறோம் நெக்ஸ்ட் காலம் z1ஆல் பண்ணுறோம் சரியாப்பா. ஸோ இதுதான் கார்டீசியன் இக்குவேஷன். அப்போ புரிஞ்சிச்சாப்பா. ஸோ 3 given பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னதுப்பா வரும். r vector is equal to a vector plus s into b vector minus a vector plus t into c vector minus a vector சரியாப்பா. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் டெஃபினிஷன் r vector minus a vector dot என்னதுப்பா வரும் b vector minus a vector cross c vector minus a vector equal to 0 சரியாப்பா. இதை நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்லேயே நம்ம சொல்லிக்கிடலாம் சரியாப்பா. ஏன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு அதோட டெஃபினிஷன் என்னதுப்பா a vector dot b vector cross c vector. இங்கே ஒரு டேர்ம் வந்து டாட்டில் இருக்குது ரெண்டு டேர்ம் கிராஸில் இருக்குது. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம் சரியாப்பா. தென் வந்து கார்டீசியன் இக்குவேஷன் அதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியாப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னு பாருப்பா. Next one, equation of a plane passing through a given point and parallel to two given non-parallel vectors. அதாவது first one வந்து 3 given points 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா parametric form non-parametric form then next one Cartesian form அப்படி ஒரு 3 டைப்ஸ் பார்த்துக்கிட்டோம் சரியாப்பா. இப்போ வந்து ஒரே ஒரு பாயிண்ட் 2 non-parallel vectors சரியாப்பா. ஒரு பாயிண்ட்டும் 2 வெக்டார்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ப்பா. பேராமெட்ரிக் ஃபார்ம் இதாக கொடுத்துருக்காங்க. ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். பாயிண்ட்டை வந்து ஏன்னு எடுக்கிறோம் அதில் உள்ள வெக்டார்ஸ் வந்து பியும் சியும் சரியாப்பா. ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார் ஓகேவா. தென் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா அதோட டெஃபினிஷன் என்னன்னு பாருப்பா. இதாக கொடுத்துருக்காங்க. r vector minus a vector dot b vector cross c vector equal to 0. இது வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட டெஃபினிஷன். தென் கார்டீசியன் ஃபார்ம்னு சொல்லும்போது நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் உண்டு. என்னது x1 y1 z1 ஒரே ஒரு பாயிண்ட் given a point. ஸோ அப்போ ஃபார்முலா எப்படி வரும்னு பாருப்பா. x minus x1 y minus y1 z minus z1 நெக்ஸ்ட் வந்து அதில் உள்ள வெக்டார்ஸ் சரியாப்பா. b1 b2 b3 c1 c2 c3 equal to 0 டிட்டர்மினன்ட் சரியாப்பா. equal to 0 இதுதான் என்னன்னு சொன்னால் equation of a plane passing through a given point ஒரு பாயிண்ட் then two non-parallel vectors ஓகேவாப்பா.
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்ப parametric ஃபார்ம் என்னதுப்பா வரும் r vector is equal to a vector plus sb vector plus tc vector. then நான் parametric ஃபார்ம்னு சொல்லும்போது r vector minus a vector dot b vector cross c vector is equal to 0 வரும். then Cartesian ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சரியாப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்துக்கோப்பா, equation of a plane passing through two given distinct points and parallel to அதாவது நமக்கு கண்டிப்பாக 3 வேல்யூஸ் வேணும் சரியாப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 பாயிண்ட்ஸே கொடுத்துருந்தாங்கன்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். செகண்ட் ஒன்ல வந்து 1 பாயிண்ட் 2 நான் பேரலல் வெக்டார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் 2 நான் பேரலல் வெக்டார்ஸ். தேர்ட் ஒன் வந்து என்னன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 1 வெக்டார் இஸ் கிவன். தென் நம்மளோட parametric ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோப்பா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதோட parametric ஃபார்ம் இதாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது r vector is equal to a vector plus s into b vector minus a vector plus tc vector இப்படின்னு சொல்லிக்கிடலாம். அதர்வைஸ் r vector is equal to 1 minus s into ஏன்னா நம்ம இந்த s into b minus a vector இருக்குல்லப்பா, அதை நீ உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா sb vector minus sa vector. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், காமனாக ஒரு a vector அவுட் சைடு எடுத்துட்டேன்னா நமக்கு செகண்ட் இருக்கிறது கிடைக்கும். r vector is equal to 1 minus s into a vector plus sb vector plus tc vector. இது வந்து parametric ஃபார்ம். நான் parametric ஃபார்ம்னா என்ன இருக்குப்பா, r vector minus a vector dot b vector minus a vector cross c vector equal to 0 சரியாப்பா. then Cartesian ஃபார்ம் சொல்லும்போது நமக்கு 2 points given, so that is x1 y1 z1 x2 y2 z2 அப்படி 2 points given. then x minus x1 determinant of x minus x1 y minus y1 z minus z1 then x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 and then c1 c2 c3 equal to 0 சரியாப்பா. ஸோ அப்போ நம்ம 3 டைப்ஸ் இதில் படிச்சிருக்கிறோம் சரியாப்பா. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1 பாயிண்ட் 2 வெக்டார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று வந்து 2 பாயிண்ட்ஸ் 1 வெக்டார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலாஸ் என்ன வரும். ஸோ இவ்வளோ ஃபார்முலாஸையும் எழுதி வச்சு படிச்சுக்கோப்பா. தென் இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் சரியாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மோர் டாபிக் கூட இருக்குப்பா. ஸோ அதையும் கூட நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன்ப்பா. ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தது நான் உனக்கு சொல்லிடுறேன் சரியாப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கண்டிஷன் ஃபார் அ லைன் டு லை இன் எ பிளேன். ஒரு லைன் வந்து பிளேனில் லையாக இருக்கிறதுக்கு, அதாவது லை ஆகிறதுக்குள்ள கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியாப்பா. ஸோ அந்த பிளேன் வந்து அந்த இதில் லை ஆகிறதுக்குள்ள கண்டிஷன் என்னன்னு பார்த்துக்கோப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருப்பா, இஃப் த லைன் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார், ஒரு லைன் லைஸ் இன் எ பிளேன் r vector dot n vector is equal to d vector அப்படி இருந்துச்சுன்னா, தென் அப்படி இருந்துச்சுன்னா என்ன எடுக்கிறோம் பாரு, a vector dot அதாவது ஒரு லைன் வந்து ஒரு பிளேனில் லையாக இருக்குன்னா a vector dot n vector is equal to d and b vector dot n vector is equal to 0. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள பார்ப்பா ஏபின்னு எழுதியிருக்கமா, a vector plus tb vector, அந்த ஏயும் இங்கே உள்ள எண்ணும் a vector dot n vector is equal to d and b vector dot n vector is equal to 0ன்னு சொல்லிட்டு கிடைக்கணும் சரியாப்பா. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி ஃபார்மில் லைன் இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்டீஷியன் ஃபார்மில் இருந்துச்சுன்னா, இஃப் த லைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை சி லைஸ் இன் த பிளேன். அந்த பிளேனோட ஃபார்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பா. ப்ரீவியஸ் ஒன்ல பிளேன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி, இங்கே பிளேன் வந்து என்னென்னு பார்ப்பா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், தென் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஇசட் ஒன் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 சரியாப்பா. இந்த கண்டிஷன் இருக்கணும். அண்ட் ஏ வெக்டார் ப்ளஸ் பிபி வெக்டார் ப்ளஸ் சிசி வெக்டார், சாரிப்பா வெக்டார் வராதுப்பா, ஏஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் சிசி ஈக்குவல் டு 0. அப்போ ஏஏ எங்கே உள்ளதுன்னு பாருப்பா, ஸ்மால் ஏ வந்து எங்கே உள்ள எலமெண்ட்டுப்பா, இந்த ஸ்மால் ஏ எங்கே உள்ள எலமெண்ட்ரு, இந்த கார்டீஷியனில் இருக்கக்கூடிய டிவிஷனில் இருக்கக்கூடிய வெக்டார்ஸ் சரியாப்பா. ஸ்மால் ஏ பி ஏ பிக் கேபிட்டல் லெட்டர் ஏன்னு எங்கே உள்ளது, இந்த பிளேனில் உள்ள இக்குவேஷன் ஓகேவா. அப்போ பிளேனில் இருக்கக்கூடியது கேபிட்டல் ஏ, பிளேனில் வரக்கூடியது கேபிட்டல் ஏ. தென் வந்து அந்த கார்டீஷியன் இக்குவேஷனில் வரக்கூடிய அந்த டிவிஷனில் வரக்கூடியது என்னதுப்பா, நமக்கு வந்து ஸ்மால் ஏ சரியாப்பா ஏ. அப்போ அதோட வேல்யூஸ் வந்து நம்ம இதிலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டுறோம் ஓகேவாப்பா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் சரியா. ஸோ இதை வச்சு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கோப்ளேனாரிட்டி சரியாப்பா. ஸோ கோப்ளேனாரிட்டி அப்படின்னு சொன்னால் என்னென்னு பாருப்பா, கண்டிஷன் ஃபார் கோப்ளேனாரிட்டி ஆஃப் 2 லைன்ஸ். ஸோ 2 லைனோட கோப்ளேனாரிட்டி எப்படி வரையன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ சரியாப்பா. ஸோ கவனிச்சுக்கோ, என்னென்னா கோப்ளேனாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷன் என்னென்னு பாருப்பா, கண்டிஷன் இன் வெக்டார் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, கார்டீஷியன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்துக்கூடா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாரு, சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ கோப்ளேனார் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கண்டிஷன் என்னதுப்பா, சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், அதாவது இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா 2 parallel lines இந்த ஃபார்மில் இருக்கணும். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் டிடி வெக்டார் இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு கோப்ளேனாரிட்டி
கண்டுபிடிக்கிற கண்டிஷன் என்னன்னா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு 0. சரியாப்பா, இது வந்து வெக்டார் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 தென் d1 d2 d3. இதுதான் நமக்கு இதோட கண்டிஷன். சரியாப்பா, தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாருப்பா. ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் கண்டெய்னிங் டூ நான் பேரலல் கோப்ளேனார் லைன்ஸ். இது வந்து கோப்ளேனாரிட்டி ஆஃப் ஜெனரலாக கோப்ளேனாரிட்டி ஆஃப் டூ லைன்ஸ்னு சொல்லும்போது இது நம்மளோட கண்டிஷன். சரியாப்பா, இது நம்மளோட கண்டிஷன். இதில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருப்பா. கோப்ளேனார் தான் என்னது, டூ நான் பேரலல் கோப்ளேனார் லைன்ஸ். நான் பேரலல் பேரலாக இருக்காது. சரியாப்பா, பேரலாக இருக்கிறதுனா நம்ம பேரலல்னா கண்டிஷன் என்னதுப்பா நம்ம சொல்லுவோம். இப்போ பி வெக்டார் டி வெக்டார், இப்போ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, எஸ்பி வெக்டார் சிடி வெக்டார் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பி வெக்டாரையும் டி வெக்டாரையும் எடுப்போம். பி வெக்டாரையும் டி வெக்டார் வந்து பி இஸ் அ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் டி வெக்டார்னு பேரலல். அப்படி வரலைன்னா அது வந்து நான் பேரலல் வெக்டார்ஸ். ஸோ அப்படி நான் பேரலல் வெக்டார்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னென்னு பாருப்பா. இதாக இருக்குது, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் ப்ளஸ் எஸ்டி வெக்டார் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல், அது எப்படி எழுதலாம், சி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் ப்ளஸ் எஸ்டி வெக்டார். ஏன்னா ஏயும் சியும் டூ கிவன் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம ஏ பாயிண்ட்டை வச்சு எழுதிக்கிடலாம், இல்லைனா சி பாயிண்ட்டை வச்சு எழுதிக்கிடலாம். ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்லும்போது அதோட ஃபார்ம் என்னன்னு பாருப்பா. ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஆர் வெக்டார் மைனஸ் சி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம்ப்பா. தென் கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ்2 ஒய் மைனஸ், அதாவது ரெண்டு பாயிண்ட்லேயும் எடுத்துக்கிடலாம், 2 பாயிண்ட்ஸ் கிவன். ஸோ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1 b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0 அப்படி எடுத்துக்கிடலாம். இல்லைனா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்2, ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் கிவன், செகண்ட் பாயிண்ட் வச்சு எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்2 ஒய் மைனஸ் ஒய்2 இசட் மைனஸ் இசட்2 b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். சரியாப்பா, தென் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். சரியாப்பா, இப்போ படித்த இவ்வளோ ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிடலாம். ஓகேவாடா.